அபி வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே சாமியை வந்து உருகி வேண்டிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து சுற்றி வராங்க. அந்த டைமில் கரெக்டாக முரளி அங்கே வந்துட்டு எப்படியாவது வந்து அபிக்கிட்ட இன்றைக்கி பேசிடணும் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது அவ கூட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து அபின்னு கூப்பிடுறாரு. அந்த டைமில் கரெக்டாக அனு அங்கே வந்துடுறாங்க. அதை பார்த்து முரளி அதிர்ச்சி அடைகிறாரு. கூடவே வந்து அஞ்சலி வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இது அஞ்சலி வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் மறைஞ்சிக்கிறாரு. உடனே வந்து அஞ்சலி வந்து அபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அனு வந்து அபியும் பேசிகிட்டு இருக்கும்போது அஞ்சலி வந்து அவரை மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஐயோ நம்ம எங்கே இருந்தாலும் இவ கண்டுபிடிச்சிடறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. எங்கே போனார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. என்னாச்சு அஞ்சலி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை அவர் மாதிரி கிருஷ்ணா மாதிரியே இருந்தது அப்படின்னோடனே, உங்களுக்கு எப்போவுமே உங்கள் வீட்டுக்கார ஞாபகம் தான் நான் சொல்லிட்டு 2 பேரும் கிண்டல் அடிக்கிறாங்க. அடுத்து வந்து 3 பேருமே வந்து பிரகாரத்தை சுற்றி வராங்க. இதை பார்த்துட்டு வந்து பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. முதல்ல இங்கேருந்து கிளம்பணும், இல்லைன்னா அஞ்சலி வேறு பார்த்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. வந்து ராகவ் வந்து அபிக்கும் விக்னேஷும் கல்யாணம் நடக்க போகிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப யோசனையாக இருக்காரு. அப்புறோட மனசாட்சி வந்து அவர்கிட்ட சொல்லுது, இங்கே பாரு இன்னும் காலம் தாழ்த்திட்டு இருந்தால் உனக்கு அபி கிடைக்கவே மாட்டா. அதனால் வந்து நீ உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அபிக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசாட்சி சொல்லுது. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அடுத்த நாள் அபி வந்து தச்சிட்டு இருக்காங்க. இப்போ எப்படியாவது அபிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடணும், நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடணும், அப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து அபி அப்படின்றாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்றாங்க. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னோடனே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசணும், வெளியே போகலாமா அப்படின்றாரு. வெளியே வா அப்படின்னோடனே, ஆமாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேச வேண்டியது இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு. சரி போகலாமே அப்படின்றாங்க. சரி கிளம்பலாமா அப்படின்னோடனே, அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து கிளம்பலாமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறா. அப்போ கரெக்டாக விக்னேஷ் அங்கே வந்துடுறாரு. விக்னேஷ் வந்து பிரியாணியோட வராரு. இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து உனக்காக செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அபி வாங்கி சாப்பிட்றாங்க. சார் நீங்களும் சாப்பிடுங்க. இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து போகிறாரு. இல்லை சார் ப்ளீஸ் சார் சாப்பிடுங்க சார் எங்களுக்காக அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ராகவ் உட்காராரு. 3 பேருமே சாப்பிட்றாங்க. அப்போ வந்து அபி சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பிரியாணி. ராகவ் சார் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இவங்க அம்மா எனக்காக எவ்வளோ பாசத்தோடு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மெய்சில் இருக்கிறாங்க. இதை பார்த்து ராகவ் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. ராகவ் வந்து எனக்கு முக்கியமான ஃபோன் இருக்குது, கால் வந்திருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து சரி எனக்கும் ஒர்க் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி நானும் போயிடுறேன் அபி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை, நீங்கள் வேற வந்து என்னை தொல்லையாக நினைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷும் கிளம்பிடுறாரு. அப்பாடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு ராகவ். அடுத்து வந்து என்ன அபி போகலாம் அப்படின்னு, சரிங்க சார் ஈவினிங் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து ஈவினிங் வந்து எப்படியாவது சொல்லிடணும் நம்ம விஷயத்த, அபிக்கிட்ட விடவே கூடாது, இன்றைக்கி நம்ம வந்து மனசை வந்து அவகிட்ட எல்லாம் சொன்னால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து அபி கிளம்பும்போது கரெக்டாக வந்து வந்துடுறாரு ராகவ். ராகவ் வந்து அபிக்கிட்ட நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா அப்படின்னோடனே, எங்கே சார் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அங்கே நிறுத்திட்டோன்னே, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் அபி அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும், சீக்கிரமாக சொன்னீங்கன்னா வீட்டுக்கு நானே வந்து ட்ராப் பண்ணிடுறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் அப்படின்றாங்க. பரவாயில்ல நானே ட்ராப் பண்ணிடுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து அங்கே வந்து ஒரு பஜ்ஜி கடை இருக்குது. அதை பார்த்து அபி வந்து பஜ்ஜிக்கு ஆசைப்படுறாங்க. சார் சார் ப்ளீஸ் சார் நான் பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே சாப்பிட்டுக்கங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் விக்னேஷ் வந்து பிரியாணி எடுத்து வந்து கொடுத்தாரு, எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த பஜ்ஜியில் என்னை தவிர யாரும் எனக்காக எதுவுமே பண்ண முடியாது. இந்த பஜ்ஜி அதுவும் பயங்கரமாக காரமாக இருக்கும், இது யாராலையும் சாப்பிட முடியாது, இதை ஒருவேளை விக்னேஷ் சாப்பிட்டாருன்னா அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போது இந்த பஜ்ஜியை நீ சாப்பிட்டுட்டா கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை நீ ஒத்துப்பியா அப்படின்னா, கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்றாங்க. உனக்காக நான் இந்த பஜ்ஜியை சாப்பிட்டுமா அப்படின்னா, என்ன சார் சொல்கிறீங்க நிஜமாவா? ஆமாம் அப்படின்னோடனே, சார் சும்மா விளையாடாதீங்க சார், இது கார பஜ்ஜி சார், உங்களால் சாப்பிட முடியாது அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டு காட்டுறேன், சரி ஓகே நம்ம 2 பேர் போட்டி வச்சுக்கலாம், 5 நிமிஷத்தில் இந்த மொத்த பஜ்ஜியும் பிளேட் பஜ்ஜியும் நான் சாப்பிடுவேன், உங்களால் முடியாதுன்ற, சரி என்னால் முடியும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. ஒரு கட்டத்தில் நம்ம வந்து அபியால் சாப்பிடவே முடியல, பயங்கரமாக வாயெல்லாம் எரியுது, போய் தண்ணி குடிச்சிடாங்க. சார் வேணாம் சார் சொன்னால் கேளுங்க அப்படி, இல்லை அபி உனக்காக நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே போகிறாரு. அதை பார்த்த அபி ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க. இப்போ அது புரிஞ்சுக்கோ, என் மனசில் நீ தான் அபி உனக்காக பாரு நான் என்ன வேணாலும் செய்வேன், இப்போ அது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபியே பார்க்குறாரு ராகவ். இதோட முடியுது.